அழிந்து வரும் பொம்மலாட்ட கலையை உயிர்ப்பிக்க அரசு விழாக்களிலும் இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் உள்ள கோயில்களின் திருவிழாக்களிலும் வாய்ப்பு அளிக்குமாறு பொம்மலாட்ட கலைஞர்கள் அரசிடம் கோரிக்கை விடுக்கின்றனர். பொம்மையின் எடையை கயிறுகள் மூலம் தலையில் சுமந்து 2 முதல் 8 கயிறுகள் மற்றும் இரும்பு கம்பிகள் மூலம் அசைத்து பொம்மைகளை தத்ரூபமாக நடிக்க வைப்பதே பொம்மலாட்ட கலை. பழமை வாய்ந்த இந்த கலை காலப்போக்கில் அழிந்து வரும் நிலையில் வெகு சில கலைஞர்களே பொம்மலாட்ட கலையை நிகழ்த்தி வருகின்றனர். முன்பெல்லாம் ஓய்வின்றி ஆடிய பொம்மைகள் தற்போது ஏதோ ஒரு நாளில் மட்டுமே உயிர் பெறுகின்றன. மற்ற நாட்களில் கலைக்கூடத்தின் கொடிகளில் தொங்கியும் சுவற்றில் சாய்ந்தும் கிடக்கின்றன. மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆனதண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் 3ஆம் தலைமுறையாக பொம்மலாட்ட கலைஞர்கள் வசிக்கின்றனர். 60 வயது முதிர்ந்த கலைஞர்களுக்கு தமிழ்நாடு இயல் இசை நாடகமன்றம் மாதந்தோறும் 3000 ரூபாய் உதவித்தொகை வழங்கி வருகிறது. கலைமாமணி உள்ளிட்ட விருதுகளை பெற்ற பொம்மலாட்ட கலைஞர்கள் தங்கள் கலையை உயிர்ப்பிக்க பள்ளி பாடத்தில் பொம்மலாட்ட கலையையும் பாடமாக சேர்க்குமாறு அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே நிறைய ஆயிரக்கணக்கான கோயில்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஒவ்வொரு கோயில்லையும் திருவிழாக்கள் 10 நாள் நடத்துகிறாங்க, கலை விழாலாம் நடத்துகிறாங்க. அந்த நிகழ்ச்சிகளில் இந்த பொம்மலாட்டத்துக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் கட்டாயமாக அப்படின்னு ஒரு உத்தரவு போட்டால் எல்லா திருக்கோயில்லையும் வருஷம் பூரா இங்கே நிகழ்ச்சி நடந்துக்கிட்டு இருக்கோம். ஒரு இடத்துலையும் இளைஞர்கள் இது அப்போ தான் ஆர்வமாக வருமானம் கிடைக்குதுன்னு கற்றுக்கணும்னு வருவாங்க. அதே போல் பள்ளிக்கூடங்களில் நம்முடைய பாடப்புத்தகத்தில் இதை ஒரு சப்ஜெக்டாக வச்சு இந்த நிகழ்ச்சியையும் ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துலேயும் குழந்தைகளுக்கு மனச்சோர்வு எல்லாம் போக்குறதுக்காக இந்த நிகழ்ச்சியை நடத்தினோம்னாக்கா குழந்தைகளும் இதை பற்றி தெரிஞ்சுக்குவாங்க.